இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் ஒரு குக்கீஸ் ரெசிபி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கார்ன்ஸ்டார்ச் வச்சு மில்க் மெய்டையும் வச்சு நம்ம பட்டரையும் யூஸ் பண்ணி தான் இதை செய்ய போகிறோம். இதை எப்படி நம்ம செய்யலாம்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் 500 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சிஃப்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். கட்டி இல்லாட்டி பிரச்சனை இல்லை, நீங்கள் சிஃப்ட் பண்ணி எடுக்கிறது நல்லது. அதுக்கு பிறகு நீங்கள் மில்க் மைட்டை நீங்கள் ஊற்றிக்கொள்ளுங்க. 395 கிராம் கண்டென்ஸ் மில்கை நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. சால்ட் தேவைன்னா சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். $100 கிராம் பட்டரும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம பட்டரை சேர்க்குறதுக்கு முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். மெதுவாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ மிச்சம் பேலன்ஸாக இருக்கிற கண்டென்ஸ் மில்கை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ நீங்கள் கையால் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, பிசைய தேவையில்லை. இப்போ நம்ம இதால் ஸ்பெச்சுலாவால் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினா போதும். நீங்கள் இதுக்கு தேவைன்னு சொன்னால் வெனிலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம வளமையை ஃப்ளார் சேர்ப்போம், இல்லாட்டி எக் சேர்ப்போம். அப்படி ஒன்றும் நம்ம இதில் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இது ஈஸியான ஒரு மெத்தட் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நான் பார்த்தேன். நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரமதான் ஃபெஸ்டிவல் அதுகளுக்கும் நீங்கள் செய்யலாம். பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கிறவங்களும் இதை நீங்கள் செய்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ நான் 100 கிராம் பட்டரை சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பட்டரை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் மெல்ட்டாக இருந்தால் தான், சாஃப்டாக இருந்தால் தான் பட்டர் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி நான் இப்படி எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளே டோ மாதிரி தான் இருக்கும். டோம் பார்த்தா உங்களுக்கு இதை நீங்கள் ஓவராக நீங்கள் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் திக்காக நீங்கள் இதை அரைச்செடுத்துக்கொண்டா ஓகே. இப்போ நீங்கள் இப்படி ஷேப் அதில் உங்களுக்கு விரும்பின மாதிரி ஷேப்பை வச்சு நீங்கள் செய்து கொள்ளலாம். இதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஓவர் தின்னாக நீங்கள் இந்த குக்கீஸை செய்ய வேணாம். அது உடஞ்சிடும், பிரேக் ஆகிடும். அதால் தான் நான் கொஞ்சம் திக்கான இதில் நான் எடுத்திருக்கேன். இப்படி நான் செய்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் 4 பக்கமும் ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இது 185 செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் போதும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் இதை இறக்கினா போதும். இப்போ நான் வேறு ஷேப் ஒன்று உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸ்டார் ஷேப்பும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஸ்டார் ஷேப்பை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஷேப்பில் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி ஒரு லிட் ஒன்று இருந்தால் நீங்கள் அந்த லிட்டில் நீங்கள் சர்க்கிள் ஷேப்பையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த ஸ்டார் ஷேப் மாதிரி உங்கள்கிட்ட சர்க்கிள் அப்படி ஷேப் இருந்தாலும் அதில் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ நம்ம போல் மாதிரியும் நம்ம உருட்டி கொள்ளலாம். குலாப் ஜாமுனுக்கு செய்கிற மாதிரி போல் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கொள்ளலாம்.
நம்ம கீ பிஸ்கட்டுக்கும் செய்வோம் தானே, அதை மாதிரி நீங்கள் அப்படி நீங்கள் போலாக்கி எடுத்துக்கொள்ளலாம். பார்க்குறது கொஞ்சம் ப்ளே டோ மாதிரி தான் இருக்கும் இது. இப்படி நீங்கள் 1 by 1 எல்லாத்தையும் நீங்கள் போலாக்கி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் இது செய்கிறதுக்கு. நம்ம யூஸ்வலாக செய்கிற குக்கீஸ் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதை நீங்கள் செய்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து காஜு உங்களுக்கு தேவை மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் நட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இப்படி நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், நிறைய குக்கீஸ் வந்திருக்கு. உங்களுக்கு குட்டியாக தேவைன்னு சொன்னால் நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் செய்து கொள்ளலாம். நான் என்கிட்ட இருக்கிற ஷேப்பை வச்சு உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். இதில் நான் நட்ஸை நான் சேர்த்துருக்கேன். தேவைன்னு சொன்னால் நீங்கள் சொக்கோ சிப்ஸ் அதுலேயும் நீங்கள் அதுக்கு மேலே வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் இதை பேக் பண்ணி எடுத்திருக்கேன் 185 செல்சியஸில் 15 to 20 minutes. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. இது நீங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படியும் நீங்கள் செய்து கொள்ளலாம். வேலண்டைன்ஸ் டே இதை நீங்கள் செய்து உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் கொடுக்கலாம். இது வேலண்டைன் குக்கீஸ் மாதிரி தான் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். அப்படியே இருக்கிற ஐடியா இருக்கிறவங்க இதை செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் வந்து 300 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். 50 கிராம் பட்டரும் சொக்கோ சிப்ஸ் 50 கிராமும் எடுத்திருக்கேன். இது நான் டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் வாட்டரி மாதிரி இருந்தால் நல்லா. அப்போ அதுக்குள்ளே தான் நம்ம பேக் பண்ணினதை நம்ம இதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஹாஃபை வந்து டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஹாஃபை வச்சுட்டு மிச்சத்தை நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் கொஞ்சம் வச்சு எடுங்க. இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் செட் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக இருக்கும். இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் செட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி. இது நான் மற்றதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். பேக் பண்ணினோம் இதெல்லாம் உங்களுக்கு 1 by 1 நான் செஞ்சிருக்கேன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களோட குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களோட பசங்களும். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நானும் நிறைய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன் எப்படி இருக்கின்றதை பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. நிறைய குக்கீஸ் வரும். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் செய்து பாருங்கள். நிறைய குக்கீஸ் செய்யலாம். நான் செய்கிற மாதிரி நீங்கள் போல் மாதிரி செய்தீங்கன்னா இன்னும் மிச்சம் கூடுதலாக நீங்கள் அமௌண்ட் குக்கீஸை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஓகே, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு புதிய யூனிக்கான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு திருப்பி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.